Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் பார்க்க போறோம். மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் வந்து நமக்கு பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல், குட் மார்னிங் ஆல். பின்னாடி ஸ்கை பாருங்க, எவ்வளோ கிரேடியன்ட், அந்த லைட் லாவெண்டர் கலர் ப்ளூ கலர் மிக்ஸ்டா இருக்கு. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல். Welcome all to the live session. Welcome all. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ங்க. ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செல்லை டிஸ்கவர் பண்ணது ராபர்ட் ஹூக். எந்த வருஷம் அப்படின்னா 1665. ஸோ அவர் வந்து கார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஒயின் பாட்டிலெல்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க. அதை ஸ்லைஸ் பண்ணி அவரோட சிம்பிளான மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குறாரு. அதை பார்க்கறதுக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் செல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ரூம் லைக் ஸ்ட்ரக்சராக தெரிஞ்சதுனால அவர் செல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இப்படிதான் நம்ம செல்லுக்கு செல்லுன்னு பேர் வச்சது ராபர்ட் ஹூக். ஓகேங்க. ஸோ அவர் பார்த்தது பிளான்ட் செல்லை மறந்துடாதீங்க. கார்க் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருந்து எடுக்கிறது. அதுக்கடுத்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. லீவன் ஹூக், ஆண்டன் வான் லீவன் ஹூக் தான் ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. இங்க பாருங்க, பிரவுனுக்கு என்னன்னு முடியுது, நியூக்ளியஸ்க்கு என்னன்னு ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். புர்கின்ஜி அப்படிங்கிறவர் தான் புரோட்டோபிளாசத்தை காயின் பண்ணார். அந்த டேர்ம் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னங்க, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், இந்த ரெண்டும் சேர்த்து சொன்னா நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் தான் செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ருடால்ஃப் விர்ச்சோ வந்து ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலாங்கிற டேர்மை சொன்னாரு, ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மீனிங் என்னன்னா, ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். செல் தியரி, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அண்ட் செல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது செல் தியரி. ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் சொன்னாங்க. செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லு தான் ஒரு லைஃபுக்கு பேசிக் யூனிட்டா இருக்காது, ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும். நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல், இதை சொன்னது ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ மாடர்ன் செல் தியரியை கொடுத்தது ருடால்ஃப் விர்ச்சோ. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ங்க. முதல்ல வாட் இஸ் எ செல்? செல் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப் செல் தான். எல்லா வைட்டல் ஆக்டிவிட்டிஸும் இன்க்ளூடிங் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி செல்ஸுக்கு இருக்கு. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்கா? இருக்கு. அமீபா, அனிமல்ஸ்ல யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லாலான உயிரினம். கிளாமிடோமோனாஸ் பிளான்ட்ல, பாராமைசியம் புரோட்டோசோவால, பாக்டீரியா ப்ரோகேரியாட்ஸ்ல, இது எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸா இருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் மல்டி செல் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் செல் அப்படின்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் செல் சைஸ். செல் சைஸ் வேரிஸ் கிரேட்லி. உதாரணத்துக்கு ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் எது அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா. லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தப்பட்ட ஐசோலேட்டட் செல் எதுனா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு. 40 பேர் கூட மேலே ஏறி நிக்கலாங்க. லாங்கஸ்ட் செல் எதுனா ஹியூமன்ல இருக்க நர்வ் செல் தான் லாங்கஸ்ட் செல். நெக்ஸ்ட் செல் ஷேப் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி செல் ஷேப் அமைஞ்சிருக்கிறது. ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைகான்கேவாக இருக்கும், மேலேயும் உள்ள போயிருக்கும், கீழேயும் உள்ள போயிருக்கும். ஏன் அப்படின்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், அதிகமான கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். நியூரான், நர்வ் செல்ஸ் வந்து லாங்கராக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு. ஒரு பிரெயின்ல இருந்து அந்த நர்வ் இம்பல்ஷனை பாடி ஃபுல்லாக டிரான்ஸ்மிஷன் பண்ண. WBC வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், அமீபாய்டாக இருக்கும். ஸோ ஏன் அமீபாய்டாக இருக்குது? மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். கிருமிகளை கண்டுபிடிச்சி அந்த கிருமிகளை போய் அட்டாக் பண்ணி கொள்றதுக்கு வசதியா. மஸ்குலர் செல்ஸ் இலாங்கேட்டட்
எதுக்காக அப்படி இருக்குன்னா நீளமா இருக்கு அப்படின்னா கான்ட்ராக்ஷனுக்கு, சுருங்கி விரியும் போது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மசில் செல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல். ஆல் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்ஸுங்க. ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது பாக்டீரியாவா தான் இருக்கும். இதுல ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை, அதுக்கு பதிலாக நியூக்ளியாய்டு இருக்கு. ஜஸ்ட் ஏ சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அவ்வளவுதான். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் சிம்பிள் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் வித்தவுட் எ ட்ரூ நியூக்ளியஸ். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. சார் இங்க ரைபோசோம் இருக்கே, ரைபோசோமுக்கு மெம்பரேனே கிடையாது, ஆனா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நோ நியூக்ளியஸ், நோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அதான் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் செல் ப்ரோகேரியாட்டிக் செல். பாக்டீரியா எல்லாம் இதுல வந்துருவாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா அதோட சைஸ் 1 μmல இருந்து 10 μm வரைக்கும் இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ஜெனட்டிக் மெட்டீரியலை நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் எதுவுமே இருக்காது. பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, ப்ளீரோனிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாமே நமக்கு ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல வந்துடும். எக்ஸாம்பிள்ஸுங்க. நெக்ஸ்ட், இதுல ரைபோசோம்ஸ் 70s டைப் ரைபோசோம்ஸ் இருக்கும். இந்த எஸ்ங்கிறது ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வெட்பர்க் யூனிட். ஏன் இந்த ஸ்வெட்பர்க் யூனிட்னா என்ன? எவ்வளவு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு செல் செடிமெண்ட் ஆகுது அதுதான். ஸோ 70s அப்படிங்கிறது அந்த சென்ட்ரிஃபியூஜ் தெரியும் இல்லைங்களா? வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வட்டமா இருக்க இந்த கரகரன்னு சுத்தக்கூடியதுல இப்படி வச்சிருவாங்க. வேகமா சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பீட்ல ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் வெயிட் உள்ள மாலிக்யூல்ஸ் கீழே வந்து படியும். ஸோ 70s ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது 70s அந்த ஸ்பீட்ல வந்து கீழே படிக்குதுன்னு அர்த்தம். செல் வால் யூஸ்வலி பிரசன்ட் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மாங்கிறது ப்ரோகேரியாட் வித்தவுட் செல் வால். மைக்கோபிளாஸ்மாங்கிறது ப்ரோகேரியாட், அதுல செல் வால் இல்ல. நோட் பண்ணிக்கங்க. ஸ்மாலஸ்ட் செல் மைக்கோபிளாஸ்மா தான், ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். டிவிஷன் இஸ் பை பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன்ங்கிறது ஒரு செல்லுக்கு இடையில இந்த மாதிரி உள்ள நோக்கி ஃபர்ரோ ஃபார்ம் ஆகும். அந்த ஃபர்ரோ ஜாயின் ஆகி 2 செல்லா டிவைட் ஆகும். ஓகேங்க. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ப்ரோகேரியாட் அப்படின்னு பார்க்கும்போது செல் என்வலப்ல நமக்கு அவுட்டர் மோஸ்ட் கிளைகோ கேலிக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து செல்வால், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின். மீசோசோமை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் தான் மீசோசோம் அப்படிம்போம். இங்க பாருங்க, பிளாஸ்மா மெம்பரேன் உள்ள நோக்கி மடிஞ்சிருக்குங்க. இது ரெஸ்பிரேஷன், செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இந்த மூணுக்குமே மீசோசோம் ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இன் ப்ரோகேரியாட். குரோமட்டோஃபோர் அண்ட் பிளாஸ்மிட். குரோமட்டோஃபோர் அப்படிங்கிறது மெம்பரேனஸ் பிக்மெண்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். சைனோபாக்டீரியால, போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாலாம் இது இருக்கு. இது ஆர்கனல் கிடையாது. ஆர்கனல்னா பார்ட்ஸ் பிரசன்ட் இன்சைட் த செல். மெம்பரேனஸ் ஆர்கனல் கிடையாது. மெம்பரேனால ஆன ஒரு பிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் குரோமட்டோஃபோர். அதுவும் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கேல இருக்கும். பிளாஸ்மிட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல இதை பயன்படுத்தும். பாக்டீரியாவுக்கும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை நேச்சுரலா கொடுக்கறதுக்கு இந்த பிளாஸ்மிட் ஹெல்ப் பண்ணுது. ஃபிளாஜெல்லா லாங்கரா அந்த மாதிரி இருக்கும். மூவ்மெண்ட்டுக்கு, லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பைலியும் ஃபிம்ப்ரியேவும் அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதை ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின். பைலி அண்ட் ஃபிம்ப்ரியே அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்கறது யூகேரியாட்டிக் செல்ஸ். ஸோ ப்ரோட்டிஸ்ட், ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா, இதுல வரது பூரா இந்த 4 கிங்டத்துல வரதுமே நம்ம யூகேரியாட்டிக் செல்ஸ் தான் சொல்லுவோம். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கு ஒரே ஒரு கிங்டம் தான், முனிரா. பட் யூகேரியாட்டிக் செல்ஸ் ப்ரோட்டிஸ்டால இருக்கும், ஃபங்கைல இருக்கும், பிளான்டைல இருக்கும், அனிமாலியால இருக்கும். ஜென்ரலி செல்லோட சைஸ் வந்து 10 to 100 μm இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியர் என்வலப் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு. ரைபோசோம்ஸ் 80s டைப். ப்ரோகேரியாட்ல 70s டைப், யூகேரியாட்ல 80s டைப். ஸோ லீனியர் குரோமோசோம்.
ப்ரோகேரியட்ல சர்க்குலர் குரோமோசோம், இதுல லீனியர் குரோமோசோம் இந்த மாதிரி இருக்குங்க. லீனியரா இருக்கும் குரோமோசோம் நேரா. மைட்டாசிஸ், மியாட்டிக் செல் டிவிஷன்லாம் நமக்கு இன்டைரக்ட் செல் டிவிஷன் சொல்லுவோம், யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கு. செல் என்வலப் அண்ட் செல் வால்னு பார்க்கும்போது பிளான்ட் செல்லுக்கு செல் வால் இருக்கும், அனிமல் செல்லுக்கு செல் வால் இருக்காது. ஸோ செல் என்வலப்ல ஜென்ரல் டேர்ம் ஃபார் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் செல்ல நம்ம செல் என்வலப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கலாம் அவுட்டர் என்வலப்பா, அண்ட் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியில இருக்க லேயர்ஸ்லாம் செல் என்வலப்ல வந்துடும். இந்த இடத்துல செல் என்வலப் அப்படிங்கிறது செல் வால் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அனிமல் செல்லுக்கு செல் என்வலப்பா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், இல்லை பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியில பிளான்ட் செல்லா இருந்தா செல் வால் இருக்கும். ஓகே, செல் வால் a rigid layer providing structural support and protection. ஒரு பிளான்ட்டுக்கு பிளான்ட் செல்லுக்கு ஷேப்பை கொடுக்கறது ஸ்ட்ரக்சுரலா அண்ட் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு செல் வால் ஹெல்ப் பண்ணுது. ரிஜிடா இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். located outside the plasma membrane. Plasma membrane க்கு வெளியில செல் வால் இருக்கு. பாக்டீரியா, ஆர்கியா, ஃபங்கை, பிளான்ட்ஸ், ஆல்கே இதுல எல்லாத்துலயுமே நமக்கு செல் வால் இருக்கு. பட் அனிமல் செல்ல செல் வால் கிடையாது. பிளாஸ்மா மெம்பரேன் ஃப்ளூயிட் மொசைக் மாடலை நமக்கு சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் நீட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க 1972ல கொடுத்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போ பைலிபிட் லேயர் இருக்கும். இங்க பாருங்க ப்ரௌன் கலர்ல ஒரு வட்டமா வரைஞ்சிருக்காங்க, ரெண்டு குச்சி மாதிரி போட்டுருக்காங்களா, இதுதான் பாஸ்போ பைலிபிட் லேயர். இது ஒரு லேயர், ஆப்போசிட்ல ஒரு லேயர் இருப்பாங்க, இதுதான் பாஸ்போ பைலிபிட் பை லேயர். பாஸ்போ லிபிட் பை லேயர், ரெண்டு லேயரா இருக்கு ஆப்போசிட்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது செலக்டிவ் பர்மியபிலிட்டி பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உண்டு. யார் உள்ள வரணும், யார் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத பிளாஸ்மா மெம்பரேன் கண்ட்ரோல் பண்ணும். செல் டு செல் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எண்டோசைட்டோசிஸ் உள்ள வர்றது, எக்ஸோசைட்டோசிஸ் வெளியே அனுப்புறது, இது ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ மெம்பரேன் சுற்றி இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் பேசிக் டிரான்ஸ்போர்ட். டிஃப்யூஷன், ஒரு மாலிக்யூல் அதிகமாக இருக்க இடத்துல இருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறது. ஆஸ்மாசிஸ், ஒன்லி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன், அதுதான் ஆஸ்மாசிஸ் அப்படிம்போம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி மாலிக்யூல்ஸ் மூவ் பண்ணி போகிறது. எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூவ் பண்ணுங்க, இதை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம். இந்த 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே நமக்கு அக்ராஸ் பிளாஸ்மா மெம்பரேன் நடக்கும். இதுல பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்ற டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ்க்கு ஏடிபி தேவையில்லை. எண்டோசைட்டோசிஸ், இன்டேக் ஆஃப் மெட்டீரியல், இது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் என்கல்ஃப்மெண்ட், முதல்ல அப்படியே அதோட பிளாஸ்மா மெம்பரேனை சுத்தி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் மெம்பரேன் இன்ஃபோல்டிங், மெம்பரேன் அந்த மெட்டீரியலை சுத்தி மாலிக்யூலை சுத்தி இன்ஃபோல்ட் ஆகி கவர் பண்ணிடும். அதுக்கடுத்து வெசிக்கிள் ஃபார்ம் பண்ணி உள்ள அனுப்பி விட்டுரும் செல்லுக்குள்ள, இதுதான் எண்டோசைட்டோசிஸ். அமீபால ஃபுட் இன்டேக்கு சூடோபோடியாவை யூஸ் பண்ணி, பொய்க்கால்களை யூஸ் பண்ணி இந்த எண்டோசைட்டோசிஸ் நடக்கிறது காமனா இருக்குங்க. ஸோ செல்வால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ல செல்வால் வந்து பிளான்ட் செல்வால், ஃபங்கல் செல்வால், பாக்டீரியல் செல்வால்னு 3 இருக்கு. பிளான்ட் செல்வால் மோஸ்ட்லி செல்லுலோஸால் ஆனது, சம்டைம்ஸ் கைட்டின், அதுக்கப்புறம் கைட்டின் இல்ல, இது லிக்னின் அதெல்லாம் இருக்கும். எதுல? ஸ்க்லீரன்கைமா செல்ஸ்ல. ஓகேங்க. ஸோ செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இதெல்லாம் இருக்கும். மிடில் லேமல்லால கால்சியம் பெக்டேட் இருக்கு, இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின். பிளாஸ்மோடெஸ்மேட்டாங்கிறது ஒரு செல்லுக்கும் பக்கத்து செல்லுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனுங்க. பங்கல் செல்வால்ல கைட்டின் அப்படிங்கிற பாலிசாக்கரைட்னால ஆனது பங்கல் செல்வால். பாக்டீரியல் செல்வால் பெப்டிடோகிளைக்கன்னால ஆனது. பிளான்ட் செல்வாலை பொறுத்த வரைக்கும் ஷேப்பு, ப்ரொடெக்ஷன் அண்ட் செல் வந்து வெடிச்சிடாம இருக்க, தண்ணியில இருக்கும்போது தண்ணி ஓவரா உள்ள போய் செல் வெடிக்கிறதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு செல்வால் ஹெல்ப் பண்ணுது. புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், நியூக்ளியஸையும் சைட்டோபிளாசத்தையும் சேர்த்து சொன்னா நம்ம புரோட்டோபிளாசம் அப்படிப்போம். சைட்டோபிளாசம்ங்கிறது செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் நியூக்ளியஸ்க்கு இடையில இருக்கிறது தான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துல தான் செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. இன்க்ளூஷன், செல் இன்க்ளூஷன்ஸும் இருக்கு.
அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ்னா யார் சார்? இன்க்ளூஷன்ஸ்னாலே நான் லிவிங் மெட்டீரியலுங்க. கிளைகோஜன் கிரானியூல்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன பொடி பொடியா இருக்கிறது. ஃபேட் டிராப்லெட்ஸ், பிக்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கனல் நம்ம படிக்க போறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுல வந்து நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் இன் சைட்டோபிளாசம். இது வந்து நியூக்ளியர் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷனா இருக்குதுங்க. நியூக்ளியர் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷனா இருக்கு. எந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கோ அது பார்க்கறதுக்கு ரஃபா தெரியும். இதுல மைக்ரோஸ்கோப்ல. அதனால அதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். இங்க புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஏன்னா அது ஒட்டிட்டு இருக்கிறது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற ஃபேக்டரி. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம் இல்லாததுனால வள 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 வளன்னு தெரியும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா லிப்பிட் சிந்தசிஸ், ஸ்டெராய்ட் சிந்தசிஸ், டீடாக்சிபிகேஷன், டாக்ஸிசிட்டி, அந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றோம்ல அதோட டீடாக்சிபிகேஷன், ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் இங்கே தான் நடக்குது. மெம்பரேன் பயோஜெனிசிஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ மெம்பரேனுக்குங்க. ஸோ மசில் செல்ஸ்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கோல்ஜி அப்பேரட்டஸ். கோல்ஜி அப்பேரட்டஸை கெமிலியோ கோல்ஜி தான் கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அதுக்கு பேர் கோல்ஜி அப்பேரட்டஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய வெசிக்கிள்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் சிஸ் ஃபேஸ் வழியா உள்ள என்ட்ராகும் கோல்ஜி பாடிஸ்ல. ப்ராசஸிங், பேக்கேஜிங் இதெல்லாம் நடந்து டிரான்ஸ்பேஸ், மெச்சூரிங் ஃபேஸ் வழியா வெளியில வரும். So packaging of material, secretion, formation of lysosomes, cell wall material formation in plants, glycosylation, இது எல்லாமே நமக்கு கோல்ஜி apparatus தான் நடக்குது. So secretory cells have well developed Golgi. Secretory cells na the glandular cells ன்னு சொல்லுவோம்ல, அதுல கோல்ஜி apparatus நல்லா டெவலப் ஆகி இருக்கும். Lysosome, membrane bound vesicles containing hydrolytic enzyme. அப்படின்னா ஹை அசிடிக் இருக்கும், பிரேக் டவுன் பண்றது லைட்டிக் என்சைம். ஸோ ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருக்கு. ஃபார்ம்டு ஃப்ரம் கோல்ஜி apparatus. இது எப்போ ஆக்டிவ் ஆகும்னா அசிடிக் பிஹெச்ல இது செயல்பட ஆரம்பிக்கும். இன்டர்செல்லுலார் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபாரின் பார்ட்டிகிள்ஸை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சம்டைம்ஸ் worn out ஆர்கனல்ஸ், அதாவது டேமேஜ் ஆன ஆர்கனல்ஸை டைஜஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோலைசிஸ் அப்படின்னு, அதாவது ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய வீணா போன ஆர்கனல்ஸை டைஜஸ்ட் பண்றது. ஆட்டோலைசிஸ்ங்கிறது செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல். ஒரு சில செல் வைரஸ் பாக்டீரியானால பாதிக்கப்பட்டுச்சு, மற்ற செல்லும் பாதிக்கப்படாம இருக்க தன்னைத்தானே அந்த செல்லை அழிச்சுக்கிறதுக்கு லைசோசோம் ஹெல்ப் பண்ணும். அதனால லைசோசோம்ஸை நம்ம சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்ங்க வேக்யூல்ஸ். மெம்பரேன் பவுண்ட் சாக்ஸ் filled with fluid. எம்டி சாக்ஸ் கிடையாது. சாக்ஸ்னா பை, பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அதுல ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கும், டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் நமக்கு பிளான்ட்ஸ்ல இருக்கு. செல் சாப் இதுல இருக்கும். ஸோ நம்ம இலையெல்லாம் கசக்குனீங்கன்னா லிக்விட் வருது பார்த்தீங்களா, அது இந்த வேக்யூல்ல தான் வந்து வருது. டர்கார் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ செல்லு தண்ணிக்குள்ள போகும்போது வெடிச்சிடாம காப்பாற்றுறதுக்கு. ஃபுட் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது. அனிமல் செல்ஸ்ல வேக்யூல்ஸ் வந்து ஸ்மாலாகவும் டெம்பரவரியாகவும் தான் இருக்கும். குட்டி வேக்யூல்ஸ் தான் இருக்கும். ப்ரோட்டிஸ்டால கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்காக இருக்கு. எக்ஸ்ட்ரா, அதாவது தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா வெளியே அனுப்புறது, தண்ணி தேவைப்பட்டா உள்ள எடுக்கிறது, இந்த மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்ட்ராக்டைல் வேக்யூல் சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது. அமீபா, பாராமிஷியம் மாதிரி புரோட்டோசோவால இருக்கு. அதே போல பாராமிஷியத்துல சாப் வேக்யூல்னு ஒன்று இருக்கு. அது வந்து சுகர், அமினோ ஆசிட்ஸ், பிக்மெண்ட்ஸ், வேஸ்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ணுது. வேக்யூல்ல இருக்கக்கூடிய மெம்பரேனை நம்ம டோனோபிளாஸ்ட் அப்படிம்போம். வேக்யூல்ல இருக்கக்கூடிய மெம்பரேனுக்கு பேரு டோனோபிளாஸ்ட். அடுத்து நம்ம படிக்க போறது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஒரு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். 2 மெம்பரேன் அதை சுத்தி இருக்கும். இத பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லுவோம். அவுட்டர் மெம்பரேன் ஸ்மூத்தாகவும், இன்னர் மெம்பரேன் இந்த மாதிரி உள்ள நோக்கி ஃபோல்டிங்கோடையும் இருக்கும். அந்த ஃபோல்டிங்க்கு பேரு கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னர் கேவிட்டியில மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுல சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. லைக் எ ப்ரோகேரியாட் இதுல ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. 70s ரைபோசோம்ஸ் இருக்கு. அப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இதுல மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயே
கிரப் சைக்கிளுக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்கு. செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல கிரப் சைக்கிளுக்கு தேவையான என்சைம்ஸ் இதுல இருக்கு. இங்கே தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. அதுவும் அந்த இன்ஃபோல்டிங் இருக்கு பாத்தீங்களா, அங்க இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் ரெண்டுக்கு இடையில எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். மேட்ரிக்ஸ்ல கிரப் சைக்கிள் நடக்கும். ஏடிபி சிந்தசிஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் மூலியமா நடக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஒரு செமி ஆட்டானமஸ் ஆர்கனல். ஏன் அப்படின்னா இதுல சர்க்குலர் டிஎன்ஏவும் ரைபோசோம்ஸும் இருக்கிறதுனால தங்களோட புரோட்டீனை தாங்களே தயாரிச்சுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. பிளாஸ்டிட்ஸை மூணா பிரிப்போங்க. பிளான்ட் செல்ஸ்லயும் இருக்கு, யூக்ளினாய்ட்ஸ்லயும் பிளாஸ்டிட்ஸ் இருக்கு. ஸோ குளோரோபிளாஸ்ட், கிரீன் பிளாஸ்டிட்ஸ், குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு. இங்கே தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. குரோமோபிளாஸ்ட், colored plastids other than green, yellow color, orange color, இது carotenoid pigments இதெல்லாம் இருக்கும். இந்த petals, fruitsக்குலாம் கலர்ஸை கொடுக்கறது இவங்க தான் குரோமோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் கலர்லெஸ் பிளாஸ்டிடா இருக்கும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அமைலோபிளாஸ்ட் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணும். எலையோபிளாஸ்ட் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட் ஸ்டோர் பண்ணும். அலியூரோபிளாஸ்ட் புரோட்டீன்ஸை ஸ்டோர் பண்ணும். மைட்டோகாண்ட்ரியா மாதிரியே பிளாஸ்டிட்ஸும் செமி ஆட்டானமஸ் ஆர்கனல், டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், இதுக்கும் இதோட ஓன் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு செமி ஆட்டானமஸ் ஆர்கனல், ஒன்னு மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்னு பிளாஸ்டிட்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்டும் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். உள்ள இருக்கிறது வந்து ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். பிளாட் அண்ட் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், பேக் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, இந்த கிரீன் கலர்ல இருப்பாங்க, அதை தைலகாய்டுன்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஸ் ஆஃப் தைலகாய்டு அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருந்தா அதை கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரானமை கனெக்ட் பண்ணி லேமெல்லா இருக்கு. லேமெல்லான மெம்பரேன் தான். ஸ்ட்ரோமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோமால தான் டிஎன்ஏ இருக்கு, ரைபோசோம்ஸ் இருக்கு. டார்க் ரியாக்ஷன், அதாவது போட்டோசிந்தசிஸ்ல டார்க் ரியாக்ஷனுக்கு தேவையான என்சைம் ஸ்ட்ரோமால தான் இருக்கு. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ் தான். குளோரோபிளாஸ்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் செமி ஆட்டானமஸ் ஆர்கனல். ரெண்டு ரீசன், ஒன்னு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு, ரெண்டாவது பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. ரைபோசோம்ஸ் இருக்கு. ரைபோசோம்ஸ் அண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. அடுத்து ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஆர்ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ், பர்டிகுலர்லி 80 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸோட இருக்கு. ரைபோசோம்ஸ்ங்கிறது ஆர்ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீனால ஆனது, மெம்பரேன் இல்லை. ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேனஸ் ஆர்கனல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. யூகேரியாட்ல 80s ரைபோசோம்ஸ் இருக்கு, ப்ரோகேரியாட்ல 70s ரைபோசோம்ஸ் இருக்கு. 80s ரைபோசோம்ஸ்ங்கிறது லார்ஜர் யூனிட் 60s ஆகும், ஸ்மாலர் யூனிட் 40s ஆகும் இருக்கும். 70sல லார்ஜர் யூனிட் 50s ஆகும், ஸ்மாலர் யூனிட் 30s ஆகும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 70sங்கிறது ப்ரோகேரியாட், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்கு. 80s ரைபோசோம்ஸ் யூகேரியாட்டிக் சைட்டோபிளாசத்துல இருக்கு. அப்ப ப்ரோகேரியாட்டை பொறுத்த வரைக்கும் பாலிசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது ஒரே எம்ஆர்என்ஏல நிறைய ரைபோசோம்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருந்தா, மெனி ரைபோசோம்ஸ் அட்டாச் டு ஒன் எம்ஆர்என்ஏ அப்படி இருந்தா பாலிசோம். பாலிசோம் இஸ் பிரசன்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். அனிமல் செல்ஸ்ல தான் நமக்கு சென்ட்ரோசோமும் சென்ட்ரியோலும் இருக்கு. அனிமல் செல்ஸ்ல ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது சென்ட்ரோசோம் 2 சென்ட்ரியோல்ஸோட இருக்கு. சென்ட்ரியோல்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதரா அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி இருக்கு, இதான் பெர்பெண்டிகுலர். இப்படி ஒண்ணு இருந்து இப்படி ஒண்ணு இருந்தா அதை பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு சென்ட்ரியோல்லையும் ஒரு சென்ட்ரோசோம்ல 2 சென்ட்ரியோல் இருக்கு. அந்த 2 சென்ட்ரியோல் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஒவ்வொரு சென்ட்ரியோல்லையும் 9 பெரிஃபெரல் ட்ரிப்லெட்ஸ் ஆஃப் மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அந்த மைக்ரோடியூபியூல் சேர்ந்து தான் இந்த சென்ட்ரியோலை ஃபார்ம் பண்ணுது. சென்ட்ரல்ல மைக்ரோடியூபியூல் கிடையாது. இந்த சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் அப்ப ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லாவுக்கு பேசல் பாடியா இந்த சென்ட்ரியோல் இருக்கு. நெக்ஸ்ட்ங்க,
ஹையர் பிளான்ட் செல்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்லாம் இந்த சென்ட்ரியோல் இருக்காது. அனிமல்ஸ்ல தான் இந்த சென்ட்ரியோல் சென்ட்ரோசோம் நம்ம பார்ப்போம். சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா ரெண்டுமே வந்து ஹேர் லைக் ஆர் விப் லைக் சாட்டை மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ஷன் செல் மெம்பரேன்ல இருந்து கவர்டு பை பிளாஸ்மா மெம்பரேன். இதோட கோர் சென்டர் பார்ட்டை ஆக்சோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சோனிம் வந்து 9+2 அரேஞ்ச்மெண்ட்டோட இருக்கும். சென்ட்ரியோல்ங்கிறது 9+0, சென்டர்ல எதுவும் இருக்காது சென்ட்ரியோலுக்கு. பட் ஃபிளாஜெல்லா அண்ட் சிலியாவுக்கு 9+2 அப்படின்னா சென்டர்ல 2 இருக்கும். நீ பாருங்க, நடுவுல 2 இருக்கும், ஓரத்துல 9 மைக்ரோடியூபியூல்ஸ், 9 பேர்ஸ் ஆஃப் மைக்ரோடியூபியூல், நடுவுல +2 மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும். ஸோ இங்க 9+2 அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 9 பெரிஃபரல் டப்லெட்ஸும் 2 சென்ட்ரல் சிங்லெட்ஸும் இருக்கும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிலியா வந்து ஷார்ட்டாகவும் நிறைய இருக்கும். இப்போ ஒரு செல் இப்படி இருக்குன்னா அதை சுற்றி சிலியா எக்கச்சக்கமாக குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். ஃபிளாஜெல்லாங்கிறது நீளமாகவும் நம்பரில் கம்மியாகவும் இருக்கும். ரெண்டோட ஃபங்க்ஷனுமே மூவ்மெண்ட் தான். சிலியா வந்து ட்ரக்கியாவோட செல் லேயரில் இருக்கிறது எக்ஸாம்பிள். ஃபிளாஜெல்லாங்கிறது ஸ்பெர்மில் இருக்கிறது ஃபிளாஜெல்லா. ஓகேங்க, எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. சைட்டோஸ்கெலிட்டன் செல்லுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கறது. செல்லுக்கு நமக்கு எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஷேப் ஸ்ட்ரக்சரை, சப்போர்ட்டை நமக்கு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் கொடுக்குது, எலும்பு, அது போல ஒவ்வொரு செல்லுக்கும் சைட்டோஸ்கெலிட்டன் அந்த ஷேப் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்குது. நெட்வொர்க் ஆஃப் புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ் இன் சைட்டோபிளாசம், அதை தான் நம்ம சைட்டோஸ்கெலிட்டன் சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா மைக்ரோடியூபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ்னு 3 இருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தா செல்லுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, மெக்கானிக்கல் சப்போர்ட், மொட்டிலிட்டி மூவ்மெண்ட் அண்ட் இன்ட்ராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட். வித்தின் செல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சைட்டோஸ்கெலிட்டன் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியஸ். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனல். செல்லுக்கு பிரெயின் மாதிரி இருக்கிறது இந்த நியூக்ளியஸ் தான். செல்லோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இந்த நியூக்ளியஸ் வெல் டெவலப்டா இருக்கும். இதுல டபுள் மெம்பரேன் இதை கவர் பண்ணிட்டு இருக்கு. இதுல நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும். ஸோ தட் நியூக்ளியஸ்க்கும் சைட்டோபிளாஸ்டுக்கும் இடையில டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நியூக்ளியஸை சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதே இந்த நியூக்ளியர் என்வலப் தான். சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து பிரிச்சு வச்சிருக்கிறது. நியூக்ளியோபிளாசம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸை நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது இங்க உள்ள உருண்டையா இருக்கும். உருண்டைனா ஷேப் அந்த அளவுக்கு டென்ஸ் ஸ்பெரிக்கல் பாடி. நியூக்ளியோலஸ்க்கு மெம்பரேன் கிடையாதுங்க. இங்கதான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுது நியூக்ளியோலஸ்ல. அண்ட் ரைபோசோம் ஃபார்ம் பண்றதும் இந்த இடத்துல தான். இதுல நியூக்ளியோலஸ்ல குரோமாட்டின் அப்படிங்கிறது டிஎன்ஏ பிளஸ் டிஎன்ஏவோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ். செல் டிவிஷன் அப்போ கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமா மாறுறது இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான். இதுதான் டிஎன்ஏல, இந்த நியூக்ளியஸ்ல நீங்க படிக்க வேண்டியது. சரிங்க சார், இந்த குரோமோசோம் சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க. ஈச் குரோமோசோம் ஹேஸ் குரோமாட்டிட்ஸ். இந்த ஆர்ம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் குரோமாட்டிட்ஸ். ஒவ்வொரு குரோமோசோம்லயும் குரோமாட்டிட்ஸ் இருக்கு. சென்ட்ரோமியர் இருக்கு. இதுல குரோமாட்டிட்ஸ் ஜாயின் பண்ற இடத்துக்கு பேரு சென்ட்ரோமியர். ஸோ சென்ட்ரோமியர் மிடில் இருக்கலாம். மிடில் இருந்தா ஆர்ம்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி மெட்டாசென்ட்ரிக்கா இருந்தா ஆர்ம்ஸ் ஈக்குவலா இருக்கும், சென்ட்ரலா இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்தா சப் மெட்டாசென்ட்ரிக். மெட்டானா மிடில், சப் மெட்டாசென்ட்ரிக்னா நடுவுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்ம் குட்டியாவும் இன்னொரு ஆர்ம் ரொம்ப பெருசாகவும் தான் ஆக்ரோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்ங்கிறது ஆர்ம் ஒரு சைடு தான் இருக்கும், இன்னொரு சைடு ஆர்மே இருக்காது. சென்ட்ரோமியர் டிப் ஆஃப் த குரோமாட்டிட்ல இருந்தா அதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக். ஓகேங்களா? ஸோ சம்டைம் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி. பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது இந்த சென்ட்ரோமியர் இருக்கிற இடம். கன்ஸ்ட்ரக்ஷன்னா குறுகலான பகுதின்னு அர்த்தம். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கலாம். டெர்மினல் பார்ட்டை டீலோமியர்னு சொல்லுவோம். அந்த டீலோமியர் வந்து நமக்கு செல் டிவிஷனுக்குலாம், ஆக்டிவ் செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்பாங்க. ஓகேங்க. குரோமாட்டின் டைப் இது நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லயே படிச்சிருப்போம். யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின் வந்து லூஸ்லி பேக்டு டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஆக்டிவ் குரோமாட்டினா இருக்கும். ஹெட்ரோக்ரோமாட்டின் டென்ஸ்லி பேக்டா இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். அதாவது எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது,
mRNA சிந்தசிஸ் பண்ணாது ஹெட்ரோக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின் mRNA சிந்தசிஸ்லாம் பண்ணும். கடைசியா மைக்ரோபாடிஸ் பார்க்குறோம். மைக்ரோபாடிஸ்ல 2 இம்பார்ட்டன்டான திங்ஸ், பெராக்சிசோம்ஸ் அண்ட் கிளையாக்சிசோம். இதுவும் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்மால் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஆனால் அதில் சிங்கிள் மெம்பரேன் தான் இருக்கும் மைக்ரோபாடிஸ்ல. பெராக்சிசோம்ஸ்ல ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் இருக்கு, ஸோ ஆக்சிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. பிரேக் டவுன் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூசிங் கேட்டலைஸ் என்சைம். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு பெராக்சிசோம் ஹெல்ப் பண்ணுது. கிளையாக்சிசோம் ஜெர்மினேட்டிங் ஆயில் சீட்ஸ்ல இவங்க இந்த கிளையாக்சிசோம்ஸ் இருக்காங்க. ஃபேட்ஸை சுகரா கன்வெர்ட் பண்றது கிளையாக்சிசோம்ஸ் தான். ஸோ கம்பேரிசன்ஸ்னு பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல்ஸ்ல ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் வந்து நமக்கு நியூக்ளியஸ் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் நியூக்ளியஸ் நியூக்ளியாய்டு தான் இருக்கும். ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் வந்து 1 to 10 மியூஎம் தான் இருக்கும். யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து 10 to 100 மியூஎம் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்காது, யூகேரியாட்ஸ்ல இருக்கும். ரைபோசோம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட்ஸ்ல 70 years, யூகேரியாட்ல 8 years. டிஎன்ஏ சர்க்குலர் அண்ட் நேக்கெட். நேக்கெட்னா ஒன்றும் இல்லை, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோபிளாசம் இதெல்லாம் கிடையாது. பட் இங்க ஹிஸ்டோன் அசோசியேட்டட் புரோட்டீன் நமக்கு யூகேரியாட்ல இருக்கும். ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கும் டிஎன்ஏவோட. பைனரி ஃபிஷன் மூலியமா செல் டிவிஷன் ப்ரோகேரியாட்ல நடக்கும். மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் மூலியமா யூகேரியாட்ல செல் டிவிஷன் நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மாலாம் ப்ரோகேரியாட். பிளான்ட் செல், அனிமல் செல், ஃபங்கை, புரோட்டிஸ்ட், அந்த 4 கிங்டம்மே யூகேரியாட்ஸ்ல வந்துடும். அதே போல பிளான்ட் செல், அனிமல் செல் உங்களுக்கு தெரியும். செல் வால் வந்து பிளான்ட் செல்ல இருக்கு, அனிமல் செல்ல இல்லை. பிளாஸ்டிக்ஸ், குளோரோபிளாஸ்ட் பிளான்ட் செல்ல இருக்கு, அனிமல் செல்ஸ்ல இல்லை. வேக்யூல்ஸ் லார்ஜா சென்டர்ல பெருசா இருக்கு பிளான்ட் செல்ல, அனிமல் செல்ல ஸ்மாலாவும் டெம்பரவரியாவும் இருக்கு. சென்ட்ரோசோம் யூஸ்வலா ஆப்சென்டா இருக்கும். இதுல சென்ட்ரியோல்லாம் பிளான்ட் செல்ல, அனிமல் செல்ல பிரசன்டா இருக்கும். ஷேப் வந்து ஃபிக்ஸ்டு ஷேப்பா இருக்கும், ஏன்னா செல்வால் இருக்கிறதுனால. அனிமல் செல்ல இர்ரெகுலரா இருக்கும், ஏன்னா செல்வால் இல்லை. லைசோசோம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பிளான்ட் செல்ல, இல்லைன்னா மோஸ்ட்லி ஆப்சென்டா இருக்கும். பட் அனிமல் செல்ஸ்ல லைசோசோம்ஸ் அதிகமா ஆக்டிவா இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது பயோமாலிகூல்ஸ் பார்ப்போங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் மோஸ்ட்லி நமக்கு பயோமாலிகூல்ஸ் முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏப்ரல் 23 எலெக்ஷன், எனக்கு எலெக்ஷன் டியூட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால ஏப்ரல் 25 அஷ்யூர்டா உங்களுக்கு போர்ஷனை முடிச்சுட்டு அண்ட் தென் டிஸ்கஷன் நம்ம வைப்போம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.